பால் வியாபாரம்லாம் எப்படிம்மா பண்ணுறீங்க? எப்படி நான் வியாபாரம் இல்லைங்க, அது கோயம்புத்தூருக்கு அனுப்பி விட்றேங்க. சரி ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? அங்கே ஒரு 42 ரூபாய்க்கு எடுக்கிறேங்க. 40, 42 அது மாதிரிங்க. செலவு போக மாதம் ஒரு 50 ரூபா நிற்குங்க. 50 ரூபா. ஆமாம், 10 மாடு வச்சுருந்தா? ஆமாம் ஆமாங்க. இப்போ ஒரு 50,000 நம்ம வருமானம் எடுக்கணும் அப்படின்னா 10 மாடாவது இருக்கணும். ஆமாங்க, கண்டிப்பாக இருக்கணுங்க. மாட்டு பண்ணை ஒரு 10 மாடு பக்கமாக இருக்குங்க. சரிங்க. நாங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஆரம்பிச்சு? ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. 5-6 வருஷமாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாங்க. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ மாடு இருக்குங்க? நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு 8 மாடு இருக்குங்க. கரெக்ட். 8 மாடு வந்து கரையோல இருக்கு. ஆமாம் ஆமாங்க. சரிங்கம்மா, இது எப்படி ஆரம்பிச்சிங்க? எத்தனை மாட்டில் ஆரம்பிச்சிங்க? இது எப்படி டெவலப்? முதல்ல ஒரு 2 மாடு தான் இருந்துச்சுங்க. சரிங்க. அப்புறம் இது கண்ணுக்குட்டியை போட்டு அதில் அப்படியே மாடு பண்ணதுனால இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வெளியில் கொடுக்கறது இல்லை, கொடுக்காமீங்க. மாடு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்மள ஒரு தொழில் பண்ணலாமே இந்த அப்படின்ட்டு. ஜாதி மாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதி மாடு வந்து அப்படியே வச்சு. ஆமாம் ஆமாங்க, அது மாதிரி இப்போ தான். நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன மாடுங்க? ஒரு செவல மாடுக்கு தானுங்க. செவல மாடு. கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்களா? பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 15 லிட்டரு 12 லிட்டரு 15 லிட்டருனா ஆமாங்க, பரவாயில்லைங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு மாடு எவ்வளோமா பால் கறக்கும்? ஒரு 10-12 லிட்டர் வருங்க. இப்போ எல்லாம் வத்த கறவையாயிடுதுங்க. இளங்கறவையில் அதிகமாக வருங்க. இப்போ வத்த கறவையானதுனால பால் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு 10-12 லிட்டர் ஆவரேஜாக ஒரு மாடு கறக்கும் இல்லைங்களா? காலையில் சாயங்காலம் 2 நேரம் சேர்த்து. ஆமாங்க. சரிங்கம்மா. இப்போ மாட்டில் வந்து பால் மட்டும்தான் வருமானமா? பால் இல்லாமல் வேறு என்னென்ன வருமானங்கள்? பால் மட்டும்தான் வருமானங்க. அப்புறம் எருவெல்லாம் கொடுத்தோம்னா அது காசு வருங்க. நம்ம தோட்டத்துக்கு போட்டுக்கிறதுனால நம்ம தோட்டத்துக்கு யூஸ் ஆகிக்குது. இப்போ டிராக்டர் எரு வரணும் அப்படின்னா சரி, எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு ஒரு டிராக்டர்? ஒரு 10 மாட்டுக்கு ஒரு 25 நாள் 30 நாள், ஒரு மாதத்துக்குள்ள ஒரு லோடு ஆகும். ஒரு மாதத்துல ஒரு லோடு வந்துடும். இப்போ ஒரு லோடு வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? 3000 3200 அந்த டைப்பில் எடுக்கிறது. ஆமாங்க. இது வந்து உபரி வருமானம். ஆமாங்க ஆமாங்க. இது இல்லாமல் மாட்டு யூரின் இருக்கு இல்லைங்களா? சரி, அதையும் கூட விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் செய்யறது செய்யறதில்ல. நம்ம வந்து மண்ணு தரையில் கட்டுறதுனால அப்படியே விட்டுறதானுங்க. கட்டுறது. ஆமாங்க. சரிங்க. இப்போ நம்ம இதுக்குன்னு செட்டு ஏதாவது போட்டிருக்கோமா? செட்டு அளவான செட்டு தானுங்க. எத்தனைக்கு எத்தனை? நாங்கள் முதல் வந்து ஒரு 2 மாட்டுக்கு வேண்டிய அளவாக போட்டோங்க. சரி. அப்புறம் இப்போ தென்னை மரம் இருக்கிறதுனால அதில் கட்டிக்கிறோங்க. இங்கே கட்டிக்கிறது. ஆமாம் ஆமாங்க. இப்போ இது இந்த இடத்துல நல்லா இவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல நல்லா குளுக்குளுன்னு இருக்கு. ஆமாங்க, மசால் காடு தண்ணி வயுதுங்க. அதனால கொஞ்சம் அந்த நல்லா குளிர்ச்சியாக இருக்கு. ஆமாம் ஆமாங்க. என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? தீவனம் மசால் போடுறோங்க, வைக்கோல் போடுறோங்க, சரி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் போடுவோங்க. சரி. ஆமாங்க. இப்போ கலப்பு தீவனம் அந்த மாதிரி கலப்பு தீவனம் பருத்தி கொட்டை, அரைச்சி பருத்தி கொட்டைங்க, மக்காச்சோள மாவு, அப்புறம் தவிடு போடுறோங்க. அது எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க? ஆமாம் ஆமாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவீங்களா? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை? மாதத்துக்கு ஒரு தடவை. எவ்வளோக்கு வந்து வாங்குவீங்க ஒரு மாதத்துக்கு தீவனம் மட்டும் வெளியில் வாங்க? தீவனம் இப்போ ஒரு 40 ரூபாய்க்கு மேலே வந்துருங்க. 40,000க்கு மேலே வரும். 40,000க்கு வரும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ பால் வருங்க? ஒரு 75 லிட்டர் வரும். 75 லிட்டரு. அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வரும்? எவ்வளோ செலவாகும்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நமக்கு வந்து ஒரு செலவு போக மாதம் ஒரு 50 ரூபா நிற்குங்க. 50 ரூபா. ஆமாம் 10 மாடு வச்சுருந்தா? ஆமாம் ஆமாங்க. இப்போ ஒரு 50,000 நம்ம வருமானம் எடுக்கணும் அப்படின்னா 10 மாடாவது இருக்கணும். ஆமாங்க, கண்டிப்பாக இருக்கணுங்க. இதுக்கு வந்து நோய் தாக்கம்லாம் அதிகமாக வராது இல்லைங்களா? இது நிறைய பக்கம் இருக்குதுங்க. நம்ம மாட்டுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. நம்ம பக்கத்துலலாம் மாடு அதிகமாக வராததுனால நம்ம தனியாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ அந்த பராமரிப்புலாம் இருக்கு இல்லைங்களா? பட்டணும். சரி. அந்த மாதிரி அதெல்லாம் குளிப்பாட்டுறதால டெய்லி மேலே செய்யறது இல்லைங்க. அது நம்ம குளிப்பாட்டி விட்டாலும் மண்ணில் விடுத்த மண்ணாகுங்க. அதனால அதெல்லாம் இல்லைங்க. அது பண்ணையில் இருக்கிறவங்க செய்வாங்க. இது நம்மளுக்கு அது மாதிரி செய்யறது இல்லைங்க. பால் கறக்கிறதுலாம் எப்படி கறக்குது? மெஷின் தானுங்க. மெஷின். ஆமாம் ஆமாங்க. எவ்வளோ நேரம் ஆகுங்க பால் கறக்கிறதுக்கு? ஒரு மாட்டுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுங்க. எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? நானும் வீட்டில் 2 பேர். 2 பேர் மட்டும்? ஆமாம் ஆமாங்க. சரிங்கம்மா. இப்போ இந்த மூக்கணாங்கயிறு போடுறோம்ல, ஆமாங்க, அது வந்து இப்போ கண்ணுக்குட்டியில் எத்தனை மாத கண்ணுக்குட்டியில் வந்து மூக்கணாங்கயிறு போடுவீங்க? அது கண்ணுக்குட்டி கொஞ்சம் ரொம்ப போர்ஸாக இழுக்க முடியாமல் இருந்ததுன்னா ஒரு 6 மாதத்துலேயே மூக்கணம் போட்டுருவோங்க. 6 மாதம்? ஆமாம் ஆமாங்க. கண்ணுக்குட்டி அதை ஆமாங்க. அது வரைக்குமே அந்த கயிறு கழுத்து கயிறுன்னு முகரை மட்டும் போட்டிருக்குங்க. இப்போ மசால் புல்லு எவ்வளோ இடத்துலமா போட்டிருக்கீங்க? உங்களுக்கு 1/2 ஏக்கர் இருக்குதுங்க. 1/2 ஏக்கர். ஆமாம் ஆமாம். 10 மாட்டுக்கு வந்து 1/2 ஏக்கர் போதுமா? ஆமாம். கூட அப்புறம் வைக்கோல் வாங்கியிருக்கிறேங்க. சரிங்க. வைக்கோல் எவ்வளோக்கு வாங்குவீங்க? வைக்கோல் ஒரு 5 நாளைக்கு ஒரு 10 கட்டு வாங்குவோங்க. 10 கட்டு? ஆமாம் ஆமாங்க. அந்த பேல் மாதிரி வரும்? ஆமாம், அதுதான் பேல் தான். ஆமாம் ஆமாங்க. இப்போ அதாவது ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் சொன்ன தீவனங்கள் எல்லாமே கொடுக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. எதுவுமே குறைய இருக்கு. ஆமாங்க. டாக்டர் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வச்சுருப்பீங்களா? டாக்டர் ரெகுலர் டாக்டர் இருக்காருங்க. அது இப்போ சனிக்கு வந்துன்னா அவர் வருவாருங்க. அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லைனாலுமே அவர் வந்து பார்ப்பாருங்க. ஆமாங்க. ஒரு தடவை டாக்டர் வந்துட்டு போனால் எவ்வளோ செலவாகும்?
செனை ஊசி போடுறதுக்கு வந்து 200 வாங்குறாங்க. சரிங்க. அப்புறம் மற்றது உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அது மாதிரி வந்ததுன்னா ஒரு 600 700 அது மாதிரி வாங்குவாங்க. 200 சென ஊசி போடுறாங்க. ஆமாம், 200 தான் வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 5 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறாங்க. நம்மளுக்கு அது தூரம் காட்டம்பட்டி போகணும். சரி. அதனால நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு போட்டுக்கிறது. பால் வியாபாரம்லாம் எப்படிமா பண்ணுறீங்க? எப்படி? நான் வியாபாரம் இல்லைங்க, அது கோயம்புத்தூருக்கு அனுப்பி விட்றேங்க. சரிங்க. அங்கே வீட்டு சப்ளைக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால அங்கே கோயம்புத்தூர் அரசுபுரம் போயிருங்க. என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? அங்கே ஒரு 42 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 40 42 அது மாதிரிங்க. அது எப்படி காலையில் சாயங்காலம் 2 நேரமா? 2 நேரம் நம்ம கொடுத்துட்டு வரணுங்களா, இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? இல்லைங்க, நம்ம கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் வச்சோம்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பஸ் ஸ்டாப்பில். ஓகே. மொத்தமாக அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க போய் சப்ளை பண்ணிக்கிறாங்க. பேமெண்ட்டில் எப்படிமா கொடுக்குறாங்க? பேமெண்ட் வாரமான கரெக்டாக கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்க சரி. இது வந்து சொசைட்டிக்கு ஊற்றுறத விட உங்களுக்கு பரவாயில்லைங்க. பரவாயில்ல. ஆமாங்க. நல்லா இருக்கு. சரிங்கம்மா. இப்போ மாடு இல்லாமல் வேறு என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? வேறு விவசாயம் இருக்குங்க. என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டிருந்தேங்க. அப்புறம் மாட்டுகளுக்கு கொஞ்சம் சோளத்தட்டு போட்டிருக்குறேங்க. ஆமாங்க, தண்ணி குறைவாக இருக்கிறதுனால அளவாக பண்ணிடுறோம். தண்ணி எல்லாம் எப்படி இருக்குங்க? தண்ணியாக குறைவு தானுங்க. இது நல்லா இருந்தது இல்லையும், கிணறும் இருக்குது, போரும் இருக்குதுங்க. சரிங்க. அப்படி தண்ணியெல்லாம் குறைஞ்சிருதுங்க வெயிலுக்கு. இது லாபகரமாக பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க? மாடு லாபகரமாக செய்யணும்னா நல்லா செட்டு போட்டு நல்லா நீட்டாக செஞ்சால் லாபமாக இருக்குங்க. ஆனால் தொழில் தெரிஞ்சு செய்யணுங்க. எந்த தொழிலுமே வந்து நம்ம தெரியாமல் போய் எடுத்து எங்கே செய்யக்கூடாதுங்க. முதல்ல இருந்து அதனுடைய அடிப்படையிலிருந்து செஞ்சோம்னா எதுவுமே எந்த தொழிலாக இருந்தாலும் மோசம் போகாதுங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாங்க. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இல்லைங்களா? என்னென்ன பிரச்சனை, ஆமாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, ஆமாங்க. ஆனால் வந்து ஒரு வருஷமாவது மாட்டு பண்ணையில் வந்து அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாங்க. ஆமாங்க, அவங்க வந்து மாட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணலாங்க. சரிங்கம்மா. நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம இடம் எந்த இடத்துல இருக்குமா? நம்மளது எல்லப்பாளையம் சுக்கிரமணி கவுன்புதூருங்க. சரிங்கம்மா. ஆமாங்க. சரிங்கம்மா. மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.